அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தங்கத்தின் மீது யாருக்கு தான் ஆசை இருக்காது? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் என்பது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டுமே தங்கத்தை அதிகமாக வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் தங்கத்தினுடைய சேமிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் பல பேரால் தங்கத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வாங்க முடியாது. இருக்கிற தங்கத்தை கூட சேமிக்க முடியாது, அடகு வைப்பாங்க, இல்லைன்னா தங்கத்தை விற்றுருவாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் வாஸ்து ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் கைஜோதிட முறையிலும் தங்கத்தை சேமிப்பதற்கும் மேலும் தங்கத்தை விற்காமல் இருப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. தங்கம் மென்மேலும் சேர்வதற்கு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான சாஸ்திர குறிப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தங்கத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்குது. நாம் சேவிங் பண்ணுறத ஒன்று மண்ணில் போகணும், இல்லைனா பொண்ணில் போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தங்கத்தை வாங்கலாம். அப்படியே தங்கத்தை வாங்கினாலும் வீட்டில் அது நிலைக்கணும், மென்மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னா சாஸ்திர ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் நம்ம செய்வதன் மூலம் நீங்கள் குறைஞ்ச அளவு சம்பாரிச்சா கூட அந்த அளவில் கூட தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பும் சூழ்நிலையும் உங்கள் வீட்டில் இருக்கும். அதன் மூலம் நீங்கள் தங்கத்தை குண்டுமணி அளவிலிருந்து சேமித்து மிகப்பெரிய அளவில் தங்கத்தை நீங்கள் குவிக்க முடியும், சேமிக்க முடியும். என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்து சாஸ்திரத்தில் தங்கம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. சாஸ்திர ரீதியில் மகாலட்சுமியின் அம்சமும் செல்வத்தின் அதிபதியிலான குபேரனுடைய அம்சமாகவும் நவகிரகங்களில் சுக்கரனுடைய அம்சமாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா தெய்வங்களுடைய அருளும் மாசும் நிறைந்திருக்கும். நீ என்னதான் கடுமையாக உழைச்சாலுமே அளவுக்கு அதிகமான செலவும் வீண் விரையும் ஏற்படும். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதமும் வீட்டில் வாஸ்து சாஸ்திரங்கள் சரியாக இருக்கும்போது வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டு செல்வத்தின் அதிபதிகளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி குபேரனுடைய ஆசீர்வாதம் பெறப்பட்டு அவருடைய அம்சமான தங்கம் உங்களால் வாங்க முடியும். மென்மேலும் வாங்கி தங்கத்தை அதிகமாகவும் சேமிக்க முடியும். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா, தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, தங்கம் நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை தங்கத்தை சேமிக்க முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த நாள் முக்கியம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் தங்கம் வாங்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுடைய அம்சமாக கருதப்படுது. தங்கத்தின் நவகிரகங்கள் அதிபதியாக சுக்கிரன்னு சொல்கிறாங்க. மேலும் மகாலட்சுமி அம்சம் கொண்டதாகவும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் தங்கத்தை சேமிக்கக்கூடிய முதல் ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா அது மென்மேலும் தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். வீண் விரயம் வராமல் தங்கம் வீட்டில் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். அடுத்து எந்த கிழமை சொல்கிறாங்க அப்படின்னா வியாழக்கிழமை சொல்கிறாங்க. வியாழக்கிழமை என்பது குரு பகவானுடைய அம்சம் கொண்டது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட வியாழக்கிழமை என்று நீங்கள் தங்கம் வாங்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை தங்கம் வாங்குறீங்க, எப்போ வாங்கினாலும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்குறீங்க அப்படின்னா அது மென்மேலும் தங்கத்தை அதிகரிக்க உறுதுணையாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான நாளாக வளர்பிறை திங்கட்கிழமை நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா நிலா வளர்வது போல நம்ம வாங்கக்கூடிய தங்கமும் மென்மேலும் வளரக்கூடிய வகையில் யோகமும் அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. தங்கம் வாங்கக்கூடிய கிழமைகளை சாஸ்திரப்படி வெள்ளி, திங்கள், வியாழன் இந்த தினங்களில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்ற தினங்களில் தங்கம் வாங்கினா அது நிலைக்காதா, அது நமக்கு உதவியாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற தினங்களை காட்டிலும் இந்த 3 தினங்களில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தங்கம் மென்மேலும் அதிகரிக்கும். அந்த தங்கம் பல தலைமுறைக்கும் தாண்டி வரும். வீண் விரயம் ஏற்படாமல் தங்கம் வீட்டில் சேமிப்பாக இருக்கும். அதே போல் ஓரைகள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த ஓரைகளிலும் நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்பவும் நல்லது. அது மென்மேலும் தங்கத்தை ஈர்க்கவும் சேமிக்கவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஓரையிலோ அல்லது மற்ற தினங்களில் வரக்கூடிய குரு ஓரையில் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும். அதே போல் சுக்கிர ஓரை அப்படின்னு ஒரு ஓரை வரும். ஒவ்வொரு தினங்களிலுமே சுக்கிர ஓரை வரும், அல்லது வெள்ளிக்கிழமையிலும் சுக்கிர ஓரை வரும். இதுபோல் தினங்களிலும் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும். இதுவும் தங்கத்தை மென்மேலும் ஈர்க்கக்கூடிய சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதாக சாஸ்திரத்தில் பார்க்கப்படுது. மேலும் குளிகை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த குளிகை அப்படின்னா என்னன்னா, அந்த நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கடவுள் மென்மேலும் செய்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. குளிகையில் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி தொடர்ந்து பல முறைகள் நம்ம செய்வோம். அதனால் குளிகை ஒவ்வொரு நாளும் குளிகை வரும். அந்த நாட்களில் குளிகை வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா அடிக்கடி நீங்கள் தங்கம் வாங்கிட்டே இருப்பீங்க. மேலும் எந்த நாட்களில் எந்த ஓரையில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் சனிக்கிழமை தங்கம் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கணும். அதே போல் சனி ஓரையில் தங்கம் வாங்குவதையும் நீங்கள் தவிர்க்கணும்.
மேலும் ராக காலம், யமகண்டம் இதுபோல் காலகட்டங்களில் நீங்கள் தங்கம் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்கணும். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்து தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கம் உங்களுக்கு உதவி இல்லாமல் வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் நம்மளுக்கும் அல்லது நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு தான் தங்கத்தை நம்ம சேமிக்கிறோம். அது நல்ல நாட்களில் நல்ல ஓரையில் வாங்கணும் அப்படின்னா அது சேமிப்பாகவும் மிகப்பெரிய உறுதுணையாகவும் இருக்கும். நம்ம தங்கம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த தங்கத்தை எந்த இடத்துல வைக்கணும்? வாஸ்து ரீதியில் எந்த திசை செல்வத்துக்குரிய ஒரு திசை, செல்வத்தின் அதிபதிகளாக மகாலட்சுமி, குபேரர் சொன்னோம் இல்லையா, அந்த திசை எது? அப்போ அந்த திசையில் வச்சோம்னா தங்கம் இன்னும் மென்மேலும் ஈர்க்கும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து ரீதியில் வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி, குபேரர் அவர்களுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது. அதனால் வடக்கு திசையில் பார்க்கும் போல், வடக்கு திசையை நோக்கி இருப்பது போல் உங்களுடைய பீரோ, லாக்கர், தங்க வைக்கக்கூடிய ஒரு அறை இருக்க வேண்டும். அந்த அறை என்பது பீரோவாக இருக்க வேண்டும். அப்போனா அந்த பீரோ எங்கே இருக்கணும் அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் இருந்து பீரோவை திறந்தோம் அப்படின்னா அது வடக்கு திசையை பார்க்க வேண்டும். இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல, அந்த பீரோவில், அந்த லாக்கரில் நீங்கள் தங்க வைக்கிறீங்க அப்படின்னா வடக்கு திசையில் இருக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதியான தேவதைகள் அந்த தங்கத்திற்கு மென்மேலும் அருளும் ஆசியும் அவர்களுடைய வைப்ரேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தங்கத்தை மென்மேலும் வாங்கணும், சேமிக்கணும் ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அந்த தங்கம் பாதுகாப்பாக, சேமிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வீண் விரயம் ஏற்படாமல் சாஸ்திர ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அந்த அமைப்பை தடுக்கும். அதே போல் வீட்டில் வடகிழக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான தேவதைகளுடைய திசை. அந்த திசையை எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த திசையில் கனமான பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பது அந்த வீட்டிற்கு குறிப்பாக தங்கத்தை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சூழ்நிலையும் வாஸ்து ரீதியாக அது உண்டாக்கும். வாஸ்து ரீதியில் வடகிழக்கு திசையில் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கணும், அல்லது ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு தவளையிலையோனாச்சும் தண்ணி இருக்கணும். அப்படி அந்த தண்ணி இருக்கும்போது அதில் பூக்கள் போட்டு வைப்பது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளுடைய அருளையும் ஆசையும் வைப்ரேஷனும் அதிகம் கிடைப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக சொல்லப்படுது. மேலும் நீங்கள் தங்க வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல சாஸ்திர ரீதியில் தங்கத்தின் அம்சமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. கல்லுப்பு சொல்லுவாங்க, விராலி மஞ்சள் மற்றும் பூசு மஞ்சள், குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க, பச்சை கற்பூரத்தை சொல்லுவாங்க, ஏலக்காய், கிராம்பு, இது போல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது போல் விஷயங்களை ஒரு முடிச்சியாக மஞ்சள் துணியில் கட்டி தங்க வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த வாசனை நல்ல ஒரு நறுமணத்தையும் நல்ல ஒரு மனநிலையும் உங்களுக்கு உண்டாக்கும். மேலும் அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது. மேலும் செல்வத்தை பல்மடங்கு அதிகரிக்கவும் செல்வம் வீண் விரயம் ஏற்படாமல் தடுக்கவும் உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா தான் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரிதான். அதே சமயம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின தங்கத்தை வீட்டில் சேமிப்பாக இருக்கணும். வீண் விரயம் ஏற்படாது. நீங்கள் நினச்சபடி அந்த தங்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய எதிர்காலத்துக்கோ பயன்படும். அப்போ தான் நாம் வாங்கின தங்கத்துக்கு ரொம்பவும் மதிப்பாகவும் பயனாகவும் இருக்கும். அதை தவிர்த்து தங்கம் தொலைஞ்சி போடுறது, அதிகமாக செலவு ஏற்பட்டு அடகு வைக்கிறது, மீட்க முடியாமல் தங்கத்தை அப்படியே நம்ம இழக்கிறது, இது போல் பல்வேறு விதமான விஷயங்கள் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கணும். அதற்காகத்தான் எந்த உரையில் எந்த தினங்களில் தங்கம் வாங்கணும், வீட்டில் வாஸ்து ரீதியான என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நாம் செய்வதற்கு பல லட்சம் பல ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையான தொகையில், குறைஞ்ச தொகையில் நம்ம செலவு செஞ்சாலே போதும். நம்ம வாங்கக்கூடிய தங்கம் இன்னும் மென்மேலும் அதிகரிக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கை ரீதியில் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் தங்கத்தில் சேமிப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.